ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோட்டா பீம் இந்து இல்ல முஸ்லீம் தான். அண்ட் அலாவுதீன் முஸ்லீம் கிடையாது, ஆக்சுவலா ஒரு சைனீஸ். அது மட்டும் இல்லாம ஷின்சான் சாத்தான், அதாவது இலுமினாட்டியோட ஒரு பக்தனாகிட்டான்னு சொன்னா உங்களால அடே லூசி கேசு புடிச்சிருச்சா? 440 வாட். ஏன் அப்படி சொல்ற? ஒன்னு போன பாரு இல்ல லேப்டாப்ப பாரு, ஒரே நேரத்துல ரெண்டு இதை எவனாவது பாப்பானா? லூசு பிடிச்சவங்க கூட அந்த மாதிரி பாக்குறதுக்கு யோசிப்பான்டா. ஓ, இதை பார்த்துட்டு சொல்றியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. லேப்டாப்ல ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதுல சும்மா சும்மா விளம்பரம் போடுவாங்க. அந்த டயத்தை வேஸ்ட் ஆக்க கூடாதுன்னு இதுல யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆட சிஎம் சார், நான் ஒன்று சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இன்னைக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ தான் பார்த்தேன். இதோட 12வது விளம்பரம். கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். எதே அடே அவரு சிஎம்டா. ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. அடே என்ன முருகா, என்னடா புதுசா ஐபிஎல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல? எது புதுசாவா? நான் எப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு 7:30 இருந்து பாத்துக்கிட்டு இருப்பியா? ஏ, அப்படிங்க ரஜிகோல் உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்? இதுல புதுசா ஐபிஎல் பாத்துக்கிட்டு சிஎம் வேற குறை சொல்றேன். வர வர நம்ம பையனோட டீம் வேற கம்பா கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. இந்நேரம் ஜாலியா சந்தோஷமா இருப்போம். இத சாக்க வச்சுக்கிட்டு இன்னொரு குறுக்கரை கேட்டுற வேண்டியதுதான். அடே சாமே, டே சாமே, என்ன ஆளை காணோம்? அடே இங்கடா பண்ற? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அட என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஒன்னும் இல்ல முருகா. சப்புன்னு இழுக்கிடுவேன். ஒண்ணு நான் வீட்டுக்குள்ள போய் உட்கார வேண்டியதானடா? வெயில் அவனுக்கு டிக்கியை கிளிக்கி இதுல இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. சரி சொல்லி என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. பகுமானம். எப்ப பார்த்தாலும் பிரேக்கப் பிரேக்கப் பிரேக்கப். எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? அதை ஏன் கேட்க? சரி விடு, கேட்கல. வா வந்து எனக்கு எதை நீ வாங்கித்தா. முருகா, ஒரு அளவு தான், அதுக்கு மேல அழுதுருவேன். சரி என்னாச்சு சொல்லி தொலை. நேத்து மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கல்ல. ஆட சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு பிரேக்கப்பா? அப்போ அவ ஆர்சிபியா? அவ ஆர்சிபி தான், ஆனா சண்டை அதனால இல்ல. ஆட ஏ லூசு, இன்னும் தூங்கலையா? மணி என்னாச்சு இப்ப போன் அடிச்சுக்கிட்டு இருக்க? அப்போ இவ்வளவு நேரம் நீ தூங்காம போன் பாத்துக்கிட்டு இருந்திருக்க. ஏற்கனவே நம்ம பேஷண்ட், இப்படி இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? சாரிடா, தூக்கம் வரல, அதனால மேட்ச் பார்த்துட்டு தூங்கலான் இருந்தேன். இதுல நீங்க வேற ஜெயிச்சிட்டீங்க. அப்படியே போன் அடிச்சு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்னு நினைச்சேன். நீ போன் எடுத்து வைர. ஹே சாரி, வேணும்னே வையல, ஒரு ஃப்ளோல. சரி விடு. மேட்ச் பாத்தியா? ஜெயிச்சிட்டோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி ட்ரீட் எப்போ? அது எதுக்கு? ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்குறீங்கல்ல, ஒழுங்கா ட்ரீட் வை. கம்பேக் கொடுக்குறோமா? நான் என்னைக்குமே சிஎஸ்கேவையும் ஆர்சிபியும் பிரிச்சு பார்த்ததே கிடையாது, தெரியுமா? சே, உனைய மாதிரியே எல்லா சிஎஸ்கே காரங்களும் இருந்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? அவனுங்க பைத்தியம்டா, சரியாகாத பைத்தியம். அப்போ நீங்களும் தான் பைத்தியம். நீங்கெல்லாம் பைத்தியத்திலே பைத்தியம், பெரிய பைத்தியம். சே, இந்த சிஎஸ்கே காரங்க எல்லாருமே இப்படிதான் போல. அப்போ இந்த ஆர்சிபி காரங்க எல்லாருமே இப்படிதானே? ஆர்சிபி காரங்க எல்லாருமே இப்படிதானே நீ பார்த்த. இப்ப புதுசா எங்க ஆர்சிபி சங்கத்துக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு. அவர் ஒரு தடவை கூட சிஎஸ்கேவை வஞ்சதே கிடையாது. இப்படிப்பட்ட எங்களை நீ இப்படி பேசுற? சே, இனிமேல் என் கூட பேசாதடா. எனக்கு தேவைதான், இதான் நடந்துச்சு. அது சரி, அவ உனைய பேசாதான் தானே சொன்னா? அதுக்கு எதுக்கு நீ பிரேக்கப்புங்க? அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பிரேக்கப்னு மெசேஜ் பண்ணிட்டு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டா. சரி விடு. ஆனா இப்ப புதுசா அவங்க ஆர்சிபி சங்கத்துக்கு யாரையோ தலைவராக்கி இருக்காங்களாம். எது புதுசாவா? அது யாரு? எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு சங்கத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க போல. இவரும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னா இருக்கும். ஓ அப்படியா? ஆட இவர் எதுக்கு கால் பண்றாரு? யாருடா? முருகா, கொஞ்ச நேரம் அமைதியாரு. சொல்லுங்க மாமா. மேப்ல சிஎஸ்கே ஸ்டோரி வச்சிருக்க, மாமாவை மென்ஷன் பண்ணாம விட்டுருக்க. ஐயோ, இந்த பண்ணிடுறேன் மாமா. அது சரி, நீ சிஎஸ்கேவா மாப்ல? மாமாவுக்கு இது தெரியாம போச்சே. ஆமா மாமா, சிஎஸ்கே தான். அப்போ சரி மாப்ள, இன்னைக்கு சாயங்காலம் சங்கத்துக்கு வந்து எடுத்துட்டு வந்து தொலைறேனே, ஒம்பாடு வர்ற. சரி மாப்ள, சாயங்காலம் வந்துரு மறக்காம. ஐயோ மாமா, சாயங்காலம் வேலை வச்சுட்டாரு. இப்ப என்னடா பண்ண போற? எனக்கு இதுவரை ஆர்சிபி மேல எந்த விதமான வெறுப்பும் இல்லை. ஆனா அவ பண்ணதை பார்த்தா சிஎஸ்கேக்கு விசுவாசமா இருக்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன். அவனுங்களை சும்மா விடக்கூடாது. அவனுங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. என் பழைய பிஞ்ச செருப்பை தூக்கி அடிக்கணும் போல தோணுது. ஒரு நாள் அடிக்க தான் போறேன். அப்பெல்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் வந்துருங்க. தலைவரே, வந்துருவீங்கல்ல? மேட்ச்ல அவங்க ஜெயிச்சாலும் நம்மளதான் கலாய்க்கிறாங்க, நம்ம ஜெயிச்சாலும் நம்மளதான் கலாய்க்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க எக்கு தப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்க.
அவனுங்களை விடக்கூடாது, ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும். தலைவரே என்ன சிரிக்கிறீங்க? அட என் மூஞ்சி இழிச்சு மூஞ்சி தான், நான் கவலைப்பட்டு இருந்தேன். சிரிச்சேன்னு நினச்சிங்களா? அக்கா அவருக்கு சிரிச்ச மூஞ்சிக்கா. ஓ அப்படியா, சரிங்க தலைவரே. தலைவரே என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அந்த மஞ்சமாக்கானுங்களை கலாய்க்கிறதுக்கு. அப்படி என்ன யோசனை? சொல்றேன் கேளுங்க. நம்ம டீமுக்குள்ள இருந்து யாராவது ஒரு ஆளு அவங்க டீமுக்குள்ள ஸ்பையா போகணும், அவங்கள உள்ளேயே வச்சு கலாய்க்கணும். ஓ இதுதான் அந்த யோசனையா? என்ன தலைவரே, இந்த யோசனை நல்லா இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்கு. ஆமாம், யாரு ஸ்பையா உள்ள போகிறது? நான் நினைக்கிறேன் என் தம்பி கிட்டக்க அந்த திறமை இருக்குதுன்ட்டு. இவனை மட்டும் உள்ள இறக்கி விட்டோம், இந்த சீசன் மட்டும் இல்ல, அடுத்த சீசனும் நின்னு கலாய்ச்சிட்டு வருவான். ஓஹோ அப்படியா? ஏன் தலைவரே, பிளான் நல்லா இல்லையா? அட இந்த பிளான் நல்லா தான் இருக்கு, அதுவும் புது பிளானா இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது, அதுல இவனை கண்டுபிடிக்க சான்ஸே கிடையாது. அப்போ சரிங்க தலைவரே. டேய் போடா, போய் கிளம்பு. என்ன தலைவரே, ஓகே தானே? அட அற்புதமா இருக்கான். அப்போ நேரத்தை கடத்த வேணாம், இப்பே இவனை இறக்கி விட்டுருவோம். அப்போ இவனை இறக்கி விட்டா சிஎஸ்கேவை குஜிலி மஸ்த் பண்ணிடுவான். அட இந்த குஜிலி மஸ்துன்னு சொல்றத யாரோ சொல்லி கேட்டிருக்கேனே. ஐயோ, கண்டது கேட்டு கண்டமணிக்கு யோசிக்காத, முத இவனை கிளப்புற வேலையை பார்ப்போம். அதுவும் சரிதான் தலைவரே. தலைவரே அவங்க தோக்குறத பார்த்து நான் ஆடணும், அதை பார்த்து அவங்க மூஞ்சி சுளிக்கணும். அவங்க மூஞ்சி சுளிக்கணும்னா நீ அதுக்கு அம்மலை குண்டியோட தான் ஆடணும், பரவாயில்லையா? தலைவரே இல்லடா, இவங்க கொஞ்சம் மோசமானவங்க, அவங்கள நீ மூஞ்சி சுளிக்க வைக்கணும்னா இத மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஆமாண்டா, தலைவர் சொல்றதும் கரெக்ட் தான். அக்கா அட அது இல்ல லூசு, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. few minutes 5 நிமிஷம் கழிச்சு. ஒரு வழியா வந்தாச்சு, யாரும் பார்க்கறதுக்குள்ள கூட்டத்தோட கூட்டமா கலந்துடணும். ஏய் ஹாய் ப்ரோ. ஆ! ஆமா, நீ ஏன் ப்ரோ அங்கிட்டு விழுந்த? எது? இல்ல இங்கிட்டு விழுந்திருந்தா அடி விழுகிறதுல இருந்தாவது தப்பிச்சிருக்கலாம்ல. அதுக்குன்னு என்ன அதுக்குள்ள விழுக சொல்றியா? அட ஒருவேளை அவ தான் ஃபோன் அடிக்கிறாளோ? ஃபோன் எடுத்த உடனே வைய ஆரம்பிச்சிட்டானா? ஐயையோ, பக்கத்துல இவர் வேற இருக்காரே. செத்த நேரம் அந்த கம்பியில சாஞ்சுக்கோ ப்ரோ. உங்கள் பிளானின் வேலிடிட்டி 2 நாட்களுக்குள் முடிவடைகிறது. தடையில்லா சேவைகளை தொடர்ந்து பெற உடனே ரீசார்ஜ் செய்யவும். அவ கால் பண்றாளோ இல்லையோ, ஆனா மாசம் மாசம் கரெக்டா இந்த அக்கா கால் பண்ணிருது. சரி வா ப்ரோ நம்ம. ஆடா ப்ரோ, இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? இந்த சைடு போயிட்டாரு. எது இந்த சைடு போயிட்டாரா? நடக்க முடியாத மாதிரில இருந்தான். எப்படியாவது உதவி செய்யலாம் நினைச்சேன். சே ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? பேர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். நல்லதுக்கு காலம் இல்லை. அப்புறம் என்ன, குஜிலி மஸ்த் பண்ணிடலாமா? அமுகு டுமுகள் அமால் டுமால்.